நேரம் 4:33 ஆகுது. கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்திருக்காங்க ஒருத்தவங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, விளையாடலாமா? ஓகே, விடை விதைத்தவன். ரொம்ப சின்னதாகவும் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா 4 வார்த்தையில முடிகிற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அவ்வளவுதான். விதைத்தவன் வினை அறுப்பான். ஆஹா, பாத்தீங்களா? எனக்கு ஈஸியா சொல்லுங்க நீங்க கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம கூட பேச காத்திருக்கிறாங்க. யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஜம்பிள் திருக்குறள் சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். அதற்கு சரியான பதில்கள் எல்லாமே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி லைன்ல வந்துட்டாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேமா, உங்களுக்கான அந்த வாக்கியம் சொல்லலாமா? ஆழம் தெரியாமல் காலை விடாதே. தெரியாமல் காலை விடாதே. ஆமாங்க. ஆஹா, சே, நான் தான் வந்துட்டு எல்லார்கிட்டயும் முக்க வாங்கிட்டு இருக்கேன். சரியா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கு. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மிக மகிழ்ச்சிங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த திருக்குறளுக்கு சரியான பதில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாட்ஸ்அப்ல பெயர்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெயர் வந்து எக்கச்சக்கமா வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. தென் பொன்முடி நாகமணி சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டால இருந்து சரியான பதில். பாரதி மகாலிங்கம் கல்வி வலசுல இருந்து அண்ட் நிறைய பேர் வந்து அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இந்திராணி மூலத்துறையில இருந்து அனுப்பியிருக்கிறீங்க. திருப்பூர் வெள்ளியங்காடுல இருந்து கீர்த்தி தேவி, மகேஸ்வரி, ஹரிஹரன் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கருணாகரன் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. அண்ணாமலை கோவையில இருந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா எதுக்கு அந்த இமோஜின்றது எனக்கு புரியல. ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாவே அந்த இமோஜி அனுப்பியிருக்கிறீங்க. நீங்க சரியான பதிலா கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய் நீங்களும் சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க. அது என்ன திருக்குறள் அப்படின்னா, என்ன திருக்குறள் கேட்டிருந்தோம் அப்படின்னா, இடுக்கண் இழந்தவன் உடுக்கை ஆங்கே கை போல நட்பு களைவதாம் அப்படின்றதான் நம்மளோட அந்த ஜம்பிள் திருக்குறள். அதற்கு சரியான பதில் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்றதா அந்த ஆன்சர். அதற்கு இன்னும் எக்கச்சக்கமான பெயர்கள் வந்து குவிஞ்சிருக்கு. சரியான ஆன்சர் பண்ணவங்களுடைய இன்னும் சிலருடைய பெயர்களை நம்ம குறிப்பிடலாமா? கோவிந்தராஜ் மாரி சிட்டி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஜெயஸ்ரீ வடவழியில இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சின்னசாமி தீத்திபாளையத்துல இருந்து, பாண்டிய நகர் சிவசங்கர், இந்திராணி அண்ட் ஜெயலட்சுமி மனோகரன் சிங்கானல்லூர்ல இருந்து, பூங்குழலி அழகர்த்திய பெயர், நாகராஜ சோழன் நீங்க நெல்லிமேட்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம் நீங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. பீடமல்லி வாசுதேவன் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் கையோட வச்சிருக்கேன். நீங்க ஆன்சரை மட்டும் என்னன்னு கேளுங்க, நான் கரெக்டா சொல்றேங்க அப்படி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து, ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து, பூலுவபாளையம் ஆனந்தம், முருகன் இன்னும் நிறைய பேர் அனுப்பி இருக்கிறீங்க. சோ எல்லாருக்கும் மிகப்பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாமா? ஓகே, இப்ப நம்ம பாடல் கேட்க போறோம். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. முதல்வர் திரைப்படத்துல கேட்டுவாங்க.